டேய் உனக்கு வேணுமாடா? வேணாம். வேணாட்டி போ. அப்புறம் போற வழியில எங்க நிறுத்தி வாங்கி தர சொன்னீங்க, ஏன் நான் நிறுத்த மாட்டேன்? இப்ப நம்ம என்னங்க டூருக்கா போயிட்டு இருக்கோம், பேசாம வாங்க. இந்தா இதை நீ சாப்பிடு, தண்ணி அங்க எடுத்து வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் போனோம், அப்படியே முடிஞ்சு பார்த்துட்டு வர முடியும். டயர்டா வேற இருக்குல்ல. ஏண்டா பக்கத்துல படுத்து பார்க்கிங் எங்க இருக்கு, உனக்கு பார்க்க தெரியுமே. எல்லாம் என் நேரம்டா. உன் நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா நீ வேணாம்னு சொல்லிட்டு போச்சு பத்தியா அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட நேரம் நல்லா இருக்கு. ஏங்க திருப்பி போயிடலாமா? ஏங்க உங்களுக்கு இப்படி பேசிட்டே இருந்தா வாய் வலிக்காதா? கொஞ்சம் அமைதியா தான் வாங்கல. இந்த ஊர்ல எங்க போய் தேடுறது? கிருஷ் பாட்டிக்கு ஃபோன் பண்ண லைனே போகல. சரி உள்ள போய் விசாரிக்கலாம் வாங்க. கல்யாணி, கல்யாணி, என்னாச்சு? என்னாச்சு கல்யாணி? நான் ஏமாந்துட்டேம்மா. நான் நம்பின எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க. நான் சொல்றது கேளு. எதுக்கு இப்படி எழுதுற? நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது அப்படி எழுத. எங்கேயோ போறேன்னு சொன்ன, நான் பயந்துட்டே இருந்தேன். நீ வருவியோ மாட்டியோன்னு. சரி நீ வா, முதல்ல உட்காரு. வா இப்படி உட்காரு. இரு நான் தண்ணி எடுத்து வரேன். இந்த தண்ணி குடி. எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப் அமையாதா? மனோஜனை ஏமாத்துவான்னு நினைக்கவே இல்லம்மா. நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது மாப்பிள்ளை ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரி தெரியலடி. அவர் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கும். என்னம்மா நீயும் இப்படி சொல்ற? வேலைக்கு போறேன்னு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இத்தனை நாள் போய் சொல்லிட்டு இருந்திருக்கான். நான் அவனை முழுசா நம்பினேன். சரிடி, மாப்பிள்ளை பண்ணது தப்பு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இதுக்காக இந்த விஷயத்தை நீ இவ்வளவு பெருசாக்கி மாப்பிள்ளை சண்டை போட்டு வந்துக்க வேண்டாம். மா வேலையே இல்லாம வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிருக்காமா. என்னடி பொல்லாத வேலை? இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு போக போறாரு. நல்லா படிச்சிருக்காரு. ஒரு வேலை கிடைக்காம போயிட போகுது. ஏனோ ஒரு போய் சொல்லிட்டாரு, அதுக்காக இவ்வளவு கோவப்படுற? உன் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, நீ என்ன சொல்லிருக்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? என்னம்மா நீயும் தாண்டி போய் சொல்லிருக்கேன்னு குத்தி காட்டுறியா? நான் அந்த இடத்துல சொல்லலடி. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும்னு நீ சில விஷயங்களை மறைச்சிருக்க. அதே மாதிரி மாப்பிள்ள உன்னை கஷ்டப்படுத்த வேணாம்னு கூட உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம்ல. இப்ப நீ என்னம்மா சொல்ல வர? நீயே போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வதானே? உனக்கு கோவப்பட என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? நான் அப்படி எதுவும் கேட்கல கல்யாணி. ஓ மனசாட்சியே உனக்கு கேள்வி கேட்குது. அதனால உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. நான் தப்பே செய்யலன்னு சொல்லல. நானும் போய் சொல்லிருக்கேன். மனோஜோட வாழணும் தான் நான் அந்த பொய்யே சொன்னேன். ஆனா அவனே என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான். கல்யாணி இது ரொம்ப சின்ன விஷயம். மா நான் அந்த வீட்டுல எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னு தெரியுமா? அங்க முத்துன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் எனக்கு எவ்வளவு அவமானப்படுத்தினான் தெரியுமா? கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். முத்து அப்படி பண்றவர் இல்லையே, ரொம்ப நல்லவராச்சு. ஆமா, உனக்கு என்ன தவிர எல்லாருமே நல்லவங்க தான். கல்யாணி, குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க. நீதான் அதை அனுசரிச்சு போகணும். அப்படி இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் யாரை நம்பினேனோ அவனே என்னை ஏமாத்திட்டான். இதுல மத்தவங்களை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? என்னடி நீ ஏதோ வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படிதான் தோணுது. எனக்குன்னு யாருமே இல்லாம தனியா நிக்கிறேன்னு தோணுது. எதுக்காக நான் வாழணும்? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அத்தை எப்போ வந்த? எப்படி இருக்க அத்தை? நீ ஏன் போன் பண்ணவே மாட்டேங்கிற? அத்தையை பார்க்கணும் நான் பாட்டி கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாட்டி தான் அப்புறம் போலான்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நீயே வந்துட்ட. அத்தை நான் இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். பாட்டி சொல்ல ஆமா தானே? டீச்சர் எனக்கு குட் சொன்னாங்க. ஏன் அத்தை உன் கண்ணு செவப்பா இருக்கு? கண்ணுல தூசி விழுந்துருச்சா? நான் ஊதி விடுவா? அழாத அத்தை, தூசி போயிடுச்சு. நீ அழாத அத்தை. கிரிஷ் நீ பாரு. பாட்டி நான் அத்தைக்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ போய் வெளியில போய் விளையாடு. ஆஹா மாட்டேன், நான் அத்தை கூட தான் இருப்பேன். சொன்னா கேளு கிரிஷ். பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. நீ போய் விளையாடு. அத்தை நான் போய் விளையாடிட்டு வரேன். அவன் முன்னாடி எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன எது நான் கேட்க மாட்டானா?
ஏற்கனவே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வந்துட்டு இருக்கு. அவன் கேட்கிற கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாம இருக்கு. நீ இப்படி திடீர்னு பாசம் காட்டிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவ. அப்புறம் அந்த பிள்ளை எங்க போய் கிடக்கும்? இவன் விஷயத்திலேயே நீ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல கல்யாணி. என் விஷயத்திலேயே நான் என்ன முடிவெடுக்க போறேன்னு தெரியாம இருக்கேன். இங்க பாரு, கோபத்திலையும் கவலையிலையும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தப்பா தான் இருக்கும். இப்ப பாரு, சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வந்துட்ட. அங்க உன்னை காண தேட மாட்டாங்களா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. திரும்ப அங்க போகவும் எனக்கு பிடிக்கல. போகாம அதானே உன் வீடு. இங்க பாரு, முட்டாள்தனமா எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் நிதானமா உட்கார்ந்து யோசி. இரு, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். விஜயா, விஜயா, விஜய். வா பார்வதி, உட்காரு. ஆமா, ரோகிணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? என்ன இல்ல பார்வதி, மனோஜ் தேடி போயிருக்கான். என்ன நீ இப்படி பண்ணிட்ட? எப்பேற்பட்ட மருமகளை தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். எங்கேயும் கிடைக்காத பொக்கிஷம் அவ. அவளை போய் தொலைச்சிட்டு நிக்கிறியே, உன்னை என்னன்னு சொல்றது? நான் என்ன செய்வேன் பார்வதி? நான் எந்த நேரத்துல என்ன பாவம் பண்ணேனே தெரியல. எனக்கு இந்த முத்து வந்து பிறந்து தொலைச்சிருக்கான். அந்த முத்து பண்ண வேலை தான் இதெல்லாம். அவனை குறை சொல்லி என்ன பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் மனோஜ் தானே. அவன் வேலைக்கு போயிருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்குமா? பார்க்கல போய் படுத்து தூங்கிட்டு வரான். என்ன செய்ய சொல்ற பார்வதி? அவனுக்கு நேரமே சரியில்லை, வேலையும் கிடைக்கல. இந்த முத்து அந்த சபையில வச்சு சொல்லி மனோஜ் ரொம்பவே அவமானப்படுத்திட்டான். ரோகிணிக்கு அதுவே பெரிய அவமானமா போயிடுச்சு. சும்மாவே முத்து மனோஜ் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். இப்ப ஒரு காரணம் வேற கிடைச்சிச்சு, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். உன் பெரிய பையனால எப்பவுமே இந்த குடும்பத்துல பிரச்சனையாவே இருக்கு. ஏன்? அவனால என்ன பிரச்சனை? பின்ன கல்யாணத்துல இருந்து ஓடி போனான், பணத்தை எடுத்துட்டு போய் தொலைச்சான், வேலையை விட்டுட்டு வந்தான். இப்ப பார்க்ல படுத்து தூங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அவன் என்ன வேணும்னு இதெல்லாம் செய்யறான்? முத்துவால இந்த வீட்டுல பிரச்சனை வராமலா இருக்கு? எங்கெல்லாமோ போய் சண்டை போட்டு போலீஸ் வேற வீட்டுக்கு வரவழைச்சான். அவனாலதான் இந்த குடும்பத்துல நிம்மதியே இல்ல. அதானே, நீ மனோஜை விட்டு கொடுக்க வா போற? அவனுக்கு நீ செல்லம் கொடுத்து வளர்த்ததுனாலதான் இப்ப இங்க வந்து நிக்குது. நீ வேற என்ன கோவப்படுத்தாத. இந்த ரோகிணி வேற எங்க போனானே தெரியல. சரி, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது ரோகிணியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிருக்கலாம்ல. ஐயோ, அவ மனோஜையே போட்டு அந்த திட்டி இருக்கா. நான் ஏதாவது பேச போய் எனக்கும் மரியாதை போயிடுச்சுன்னா? இப்ப அவளே போயிட்டாளே, அவ கூட நீ இருந்துக்க வேண்டாமா? அவ எவ்வளவு ஏமாந்து போயிருக்கா. பணக்கார வீட்டு பொண்ணு வேற. இப்படி ஒருத்த தன்னை ஏமாத்திட்டானேங்கிறத அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? ஐயோ, எனக்கும் புரியுது பார்வதி. அதுக்குதான் இந்த மனோஜ் கிட்ட வேலையை தேடுன்னு சொன்னேன். அவன் எங்க கேட்டான்? இந்த காலத்து பொண்ணுங்க நம்ம மாதிரி எல்லாம் இல்ல விஜயா. புருஷன் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு போறதுக்கு. இப்ப எல்லாம் ஒண்ணு அத்துக்கிட்டு போயிடுறாளுங்க, இல்லன்னா விபரீதமா ஏதாவது முடிவு எடுத்துறாளுங்க. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா, மனோஜ் ஏமாத்துறத தாங்கிக்க முடியாம ரோகிணி ஏதாவது எக்கு தப்பா முடிவு எடுத்துட்டா மலேசியா சம்பந்தி உன்னை சும்மா விட்டுருவாரா? குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிட மாட்டாரு? அவருக்கு என்ன பதில் சொல்லுவ? அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. இது சின்ன சண்டை தானே. இதுவா சின்ன சண்டை? இந்த காலத்துல புருஷ சின்ன வார்த்தையை தெரியாம சொல்லிட்டாலே பொண்ணுங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. மனோஜ் மூட்டை மூட்டையா போய் சொல்லி ஏமாத்திருக்கான். ரோகிணி வேற அவனுக்கு எவ்வளவு ஆதரவா இருந்தா. அப்படியாப்பட்ட பொண்ணையே இவன் ஏமாத்திருக்கான். அவ மனசு உடைஞ்சு போய் உயிரை விட்டுறலான்னு போயிருந்தா. ஐயோ, என்ன பயமுத்துற நீ? யதார்த்தத்தை தான் சொல்றேன். எதுக்கும் மனோஜ ரயில்வே ட்ராக் மாச்சுவரின்னு போய் பார்க்க சொல்லு. உன் வாய் கொஞ்சம் கழுவுறியா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஊர் உலகத்துல நடக்கிறத தான் சொல்றேன். நானே பயந்து போயிருக்கேன், நீ இன்னும் பயமுத்துற? அப்படி எல்லாம் நடக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? அவ அப்படி முடிவு எடுத்துற கூடாதுல்ல. அப்படி தேடி போனா அவ ஏதாவது செஞ்சுக்கிறதுக்குள்ள காப்பாத்திடலாம்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஐயோ கடவுளே, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. எல்லாம் இந்த முத்துவால தான் வந்தது. இதுக்குதான் எங்க வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன். அவன் என்னடா வீட்டுக்கு முன்னாடியே கடையை போட்டு உட்காந்துருக்கா. பார்த்தேன். உன் பேர்ல பெருசா போர்டு இருக்கே, வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னால அதுதான் படிச்சுட்டு தெரியுது. என் மானத்தை வாங்கறதுக்குனே இதெல்லாம் செய்யுதுங்க. ரோகிணி என் பேர்ல பார்லர் ஆரம்பிச்சல, உடனே இவ என் பேரை வச்சு ஐஸ் வைக்க பாக்குறா. அந்த பார்லர் எங்க இருக்கு? பூக்கடை எங்க இருக்கு? ரோகிணி காணாம போயும் நீ இன்னும் மீனாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்க. நான் ஏன் அவளை பத்தி நினைக்க போறேன்? இந்த ரோகிணி எப்படியாவது வீடு வந்து சேர்ந்தா போதும். தேடி புடிச்சு உனக்காக வசதியான வீட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். பத்திரமா அவளை பாத்துக்காம கோட்டை விட்டுட்டு நிக்கிற. எப்படியாவது மனோஜ் அவளை தேடி கண்டுபிடிக்க சொல்லு. அப்புறம் மறந்துடாத, அந்த ரயில்வே ட்ராக் அங்கேயும் போய் பார்க்க சொல்லு. விவரம் தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணி நான் வரேன். வந்தாச்சு, சந்து சந்தா போயிட்டு இருக்கோம். எங்க தான் போறது? எனக்கு மட்டும் என்னங்க தெரியும்? டேய், பேசாம ரோட்ல இறங்கி உன் பொண்டாட்டி பேர் சொல்லி கத்துறா. எங்க இருந்தாலும் வருதான்னு பார்க்கலாம். எங்க சும்மா இருங்க, யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாம். யார்கிட்ட போய் கேட்க சொல்ற? வீடு வீடா போய் கதவு தர சொல்றியா? இவன் பார்க்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா வேலைக்கு போகாத சோம்பேறி, அதனால அவன் பொண்டாட்டி காணாம போயிடுச்சு, கொஞ்சம் தேடி கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா? டேய், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதடா. உன்னால அவளை இப்படி நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். டேய் தண்டச்சோறு, நீ வேலைக்கு போகாதனால அவ காணாம போனா, அதை விட்டு ஏன் மேல பழி போறியா? உனக்காக வந்த மாத்தியா? உன்னை என் கூட வசனா? நீ வண்டி எடுத்து நானே போறேன். அந்த அளவுக்கு ரோசம் உனக்கு? இறங்கடா, இறங்கி போடா. வேண்டாங்க. இது மீனா, நம்ம கிளம்புவோம். டேய் இறங்கடா. எங்க வேண்டாம், நில்லுங்க, உங்க போகாதீங்க. ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானே தேடிக்கிறேன், நீங்க போங்க. டேய் போடா, போ. அப்படியே போய் தெரிஞ்சு சுத்து. பாக்கெட்ல 10 பைசா கிடையாது. மவன திரும்ப ஒரு வீட்டுக்கு கூட வர முடியாது. இந்த ஊர்ல சட்டை கிழிச்சு பொண்டாட்டி கணக்கு தேடு. கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப எது பேசணும் தெரியாதா? மீனா, அவனுக்காக வந்தா ஓவரா பேசிட்டு இருக்கா. அதுக்கு என்ன மாட்ட நீ? இவன் அப்படியே போயிட்டு போறா. நீ வா. ஏங்க மீனா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? இவனுக்கு நன்றே கிடையாது. இவன் நம்பி நம்ம வந்த பாத்தியா? நம்ம மேல தான் தப்பு. நீ வா, ஏறு. ஏங்க போடா. சொல்றது கேளுங்க. மீனா, ஏய் எவன கால் மேல பந்து போடுது? ஏய் கிரிஷ், கிரிஷ், டேய் கிரிஷ், மீனாட்டி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். டேய் நீ என்ன இங்க பண்ற? இதெல்லாம் ஒரு நீங்க என்ன இங்க பண்றீங்க? நாங்க உங்க ஊருக்கு வரக்கூடாதா?
எனக்கு போனே தரல. பாட்டி எங்க? வீட்ல இருக்காங்க. சரி எங்களை கூட்டிட்டு போறியா? வாங்க. எங்க அவங்க கிட்ட போய் விசாரிச்சு பார்க்கலாம் வாங்க. மீனா அதான் அவரே பாத்துக்கிறேன் சொல்றாருல, சாயை பாத்துக்கிட்டோம். எங்க மாமா சொல்லி விட்டுருக்காரு, அப்புறம் அவருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். பேசாம வாங்க. கிரிஷ் வா, எங்களை கூட்டிட்டு போ. வாங்க. வாங்க. டேய் இந்தாடா பாலு. டேய் வந்து ஏறு, கேட்டு பார்க்கலாம். மனுஷங்க சின்ன சின்ன தப்பு செய்ய தான் செய்வாங்க. அதுக்காக நீ இப்படி வீட்டை விட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? வேலை போன விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு மாப்பிளைக்கு சங்கடமா இருந்திருக்கும், அதனால சொல்லாம இருந்திருப்பாரு. நீ சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதம்மா. அவனை அப்பாவின்னு நினைச்சேன். ஆனா எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். கல்யாணி, இந்த உலகத்துல பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லாத புருஷன் யாருமே கிடையாது. ஏன் உங்க அப்பா மட்டும் என்கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசிருக்காரா? அவரை பத்தி பேசவே பேசாதம்மா. அந்த ஆள் ஒழுங்கா இல்லாம ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. ஒரு வயசான ஆளை பிடிச்சி எனக்கு கட்டி வச்சுங்க. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேடிக்கிட்டேன். ஆனா இப்ப இவனும் இப்படி இருக்கான். எனக்கு ஆம்பளைங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஊருக்குள்ள அவன் எவ்வளவோ தப்பு பண்றானுங்க, திருடுறானுங்க, கொள்ளையடிக்கிறானுங்க. ஏன் பொண்டாட்டி இருக்கும் போதே வேற ஒருத்தி கூட தொடர்பு வச்சுக்கிறானுங்க. வெளியே போய் கேட்டு பாரு, 1000 கதை சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி உன் புருஷன் பண்ணதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. வேலை இல்லைன்னு சொன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டான்னு நினைச்சிருக்கலாம். அதுக்கு நீ போய் சொல்லுவானா? நீ சும்மா அதையே சொல்லாதடி. அப்புறம் நான் ஏதாவது பேசினா நீ குத்தி காட்டுறேன்னு சொல்லுவ. நீ சொல்லியிருக்க போய்க்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கே நீ அவர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்ட. நாளைக்கு ஒன்ன பத்தின உண்மை அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? நாங்க போனதானே அது தெரியறதுக்கு. அப்போ இங்கேயே இருந்துட போறியா? நான் அந்த வீட்டுக்கு திரும்ப போறது இல்ல. அங்க தினமும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஆசையா ஆரம்பிச்ச பார்லரும் இப்ப என்கிட்ட இல்ல. என் மாமியார் வேற மலேசியால இருந்து அப்பா எப்ப வருவாருன்னு அது இதுன்னு கேள்வி கேட்டு என்ன கொள்றாங்க. இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கே எனக்கு உயிர் போகுது. சரி இது எல்லாத்தையும் மனோஜ்காக தாங்கிக்கலான்னு பார்த்தா அவனும் என்ன ஏமாத்துறான். இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருந்தா அந்த முத்துவும் மீனாவும் என்ன அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. நீ அவங்களுக்கு அப்பா புரிஞ்சிருக்க கல்யாணி. 2 பேருமே நல்ல பிள்ளைங்க. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நான் வேணா மீனா கிட்ட பேசுறேன். உண்மையெல்லாம் சொன்னா அவங்களே உனக்கு உதவி செய்வாங்க. அம்மா இருக்கிற கோவத்துல நான் ஏதாவது சொல்லிடுறேன், பேசாம இரு. அதுக்காக நீ இங்கே இருந்துட முடியுமாடி? உன்னை அவங்க வீட்டுல தேடுவாங்கல்ல, மாப்பிள்ளையும் உன்னை காணாம பயந்துட்டு இருப்பாரு. அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நீயும் என்ன கேள்வி கேட்டு கொள்ளாத. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். என்ன நிம்மதியா இருக்க விட. இவங்க எங்க இங்க? வாங்க நீ. உள்ள வாங்க. வாங்க. கல்யாணி என்னாச்சு? என்ன கல்யாணி, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர நீ? மனோஜ்மா. மனோஜ் ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? எனக்கே ஒண்ணும் புரியலமா. நீ போய் கேளு. அவசரப்பட்டு நீ எதுவும் வாய விட்டுறாரு. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. சரி நான் பாத்துக்கிறேன். மாமா மீனா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முத்து எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேம்மா, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லப்பா. ஆமா நீங்க என்ன திடீர்னு நீங்க? ஒரு முக்கியமான விஷயமா வந்தோம். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த காணாம போனவங்க போலீஸ் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க ஒருத்தவங்க தேடிட்டு இருக்கோம். ஏங்க சும்மா இருக்கீங்களா? அம்மா இவரோட அண்ணன். தெரியும், வீட்டுல பாத்துருக்கேன். வாங்கம்மா, வாங்க தம்பி, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாடா. வாமா மீனா, வா வாங்க உட்காருங்க. உட்காருங்க. தண்ணி எடுத்து வந்துடுறேன்.